அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமது தமிழக அரசாங்கம் கோல்டு ரிலேட்டடான ஒரு அப்டேட்டை தான் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன விளக்கங்கள் அப்படிங்கிறத வாங்க முழுமையாக வீடியோஸ்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி தங்கத்துடைய ரேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு ரூ 11,825 ஆகவும், அதே ஒரு பவுன் அதாவது 8 கிராம் தங்கம் ரூ 96,600 ரூபாயாகவும் உள்ளது. பவுன் விலை இன்று ரூ 1,960 அதிகரித்துள்ளது. அதே 18 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 9,770 ஆகவும், அதே ஒரு பவுன் ரூபாய் 78,160 ஆகவும் உள்ளது. சுத்த தங்கம் என்று அழைக்கப்படும் 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூ 12,900 ஆகவும், அதன் ஒரு பவுன் 1,32,000 உயர்ந்துள்ளது. இவை ஜிஎஸ்டி போன்ற வரி மற்றும் இதர கட்டணங்கள் சேர்க்கப்படாத அடிப்படை விலை. தங்க விலை தான் உயர்கிறது என்றால் கிராம் ஒன்றுக்கு வெள்ளியும் ரூ 206ஆகவே உயர்ந்துள்ளது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தங்கத்தை பற்றி அதற்கான விளக்கங்கள் மற்றும் தகவல்கள் எல்லாம் கொடுக்குறவங்கள என்னன்னு சொல்லி பார்ப்பாங்கன்னா தங்க குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பங்குச்சந்தை மற்றும் தங்கத்தின் விலை குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் நபர்களை தான் இப்படி சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு ரேட்டுடைய தங்கங்கள் எவ்வளோ ரேட்டில் போயிட்டுருக்கு, அது எப்படி மக்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய நபர்களை தான் தங்க குரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ புதிய ஜிஎஸ்டி 2025க்கு பிறகு தங்கத்துடைய விலை குறையும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்திய அரசு சமீபத்தில் நகைத்துறைக்கான ஜிஎஸ்டி கட்டமைப்பை திருத்தி இருக்கிறாங்க. முன்னதாக தங்கத்துடைய விலை 3% ஜிஎஸ்டியை ஈர்த்திருந்தது. ஆனால் இப்போ புதிய 2025 விதியின் கீழ் வாங்குபவர்கள் மீதான சுமையை குறைக்க வரி சற்று செய்யப்பட்டுள்ளது. இதே போல இந்த சிறிய மாற்றம் சந்தையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகைக்கடைக்காரர்கள் தங்கள் விலைகளை திருத்த தொடங்கியுள்ளனர். இதன் விளைவாக பெரும்பாலான நகரங்களில் 10 கிராமுக்கு தங்கத்தின் விலை சிறு 100 ரூபாய்கள் குறைந்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த முடிவு நுகர்வோர் செலவினங்களை அதிகரிப்பதையும் ஒழுங்கமைக்கப்படாத சந்தைக்கு பதிலாக அதிகாரப்பூர்வ மற்றும் ஜிஎஸ்டி பதிவு செய்யப்பட்ட விற்பனையாளர்களிடமிருந்து தங்கம் வாங்குவதை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள். வரி சதவீதம் குறைந்துள்ளதால் தங்க நகைகள், நாணயங்கள் மற்றும் கட்டிகள் இப்போது சற்று மலிவாக உள்ளன. இது பண்டிகை மற்றும் முதலீட்டு கொள்முதல் இரண்டிற்கும் நல்ல நேரமாக அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த வார விலைகளுடன் ஒப்பிடும் பொழுது இன்று தங்கத்தின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. டெல்லியில் 24 கேரட் தங்கத்தின் விலை 10 கிராமுக்கு ரூ 61,200 குறைந்துள்ளது. அதே நேரத்தில் 22 கேரட் தங்கம் சுமார் 56,100க்கு விற்கப்படுகிறது. மும்பை மற்றும் சென்னையிலும் இதே போன்ற குறைப்புகள் ஏற்பட்டுள்ளன. தூய்மை மற்றும் உள்ளூர் தேவையை பொறுத்து 10 கிராமுக்கு சராசரியாக 500 முதல் 700 வரை குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையும் சற்று குறைந்துள்ளது. இது உள்நாட்டு விலை சரிவுக்கு பங்களித்துள்ளது. விலையில் ஏற்பட்ட இந்த திருத்தம் தற்காலிகமானதாக இருக்குமே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த மேல்நோக்கிய நகர்வுக்கு முன்பு தங்க நகைகள் அல்லது நாணயங்களில் முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தங்கத்துடைய ரேட் குறையும். அதன் மூலயமா முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிய ஜிஎஸ்டி புதுப்பிப்புக்கு பிறகு தங்கம் மட்டுமல்லாமல் வெள்ளி விலையும் சரிவை கண்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன் 1 கிலோவுக்கு ரூ 78,000 இருந்த வெள்ளி இப்போது பெரும்பாலான சந்தைகளில் சுமார் 76,500 ரூபாயாக குறைந்துள்ளது. இந்த வீழ்ச்சிக்கு ஜிஎஸ்டி சரி செய்தல் மற்றும் விலை மதிப்பற்ற உலோகங்களின் விலைகள் மீதான உலகளாவிய அழுத்தம் ஆகிய இரண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. வரவிருக்கும் மாதங்களில் திருமணம் அல்லது பெரிய நிகழ்வுகளை திட்டமிடும் குடும்பங்களுக்கு வெள்ளி விலையில் ஏற்பட்டுள்ள இந்த குறைப்பு ஒரு மகிழ்ச்சியான ஆச்சரியத்தை ஏற்படுத்த உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அதிக விலைகள் காரணமாக தங்கள் கொள்முதலை தாமதப்படுத்தி வந்த பல வாங்குபவர்கள் இப்பொழுது சந்தைக்கு திரும்பி வருகின்றனர். இந்த நகை கடைகளில் புதிய பரபரப்பை இது ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க.
இப்போ சிறு முதலீட்டாளர்கள் மற்றும் வழக்கமான வாங்குபவர்களுக்கு இந்த விலை திருத்தம் வந்து ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கிறவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விகிதம் வந்து சர்வதேச விலைகள் வீழ்ச்சியுடன் தங்கம் மீண்டும் மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் அணுகக்கூடிய முதலீட்டு விருப்பமாக வந்து மாறியுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. சேமிப்பு, பரிசு அல்லது திருமணங்களுக்காக தங்கம் வாங்குபவர்கள் இப்பொழுது தங்கள் பணத்திற்கு வந்து அதிக மதிப்பை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட கால முதலீட்டாளர்கள் வந்து சந்தையை உன்னிப்பாக கண்காணிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க டாலர் குறியீடு மற்றும் கச்சா எண்ணெய் விலைகள் போன்ற உலகளாவிய காரணிகளும் தங்கத்தின் விலையை பாதிக்கின்றதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. எனவே வரும் மாதங்களில் விலைகள் மீண்டும் உயரக்கூடும் என்றும் நிபுணர்கள் வந்து நம்புகிறார்கள். எனவே அடுத்த விலை உயர்வுக்கு முன்பு இப்பொழுது நாம் தங்கத்தை வாங்குவது வந்து நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சிறிய முதலீட்டாளர்களாக இருக்கிறோம், அதாவது குறுகிய காலத்திற்குள் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நகை எடுக்கிறவங்களாக இருந்ததுன்னா இந்த வாய்ப்பு வந்து ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீண்ட கால முதலீட்டாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சற்று காலம் யோசித்து அதற்கப்புறம் வந்து தங்க நகைகள் வாங்கலாம் அப்படிங்கிற விளக்கங்களையும் வந்து நமது அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய ஜிஎஸ்டி விதி விலைச்சுமையை குறைத்து தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டும் மலிவு விளைவில் கிடைக்க தொடங்கி இருப்பதால் சந்தை மீண்டும் பரபரப்பாகி வருகிறது. நகைகளாக இருந்தாலும் சரி, பரிசுகளாக இருந்தாலும் சரி, முதலீட்டாக இருந்தாலும் சரி, இந்த காலம் வாங்குபவர்களுக்கு சாதகமாகவே தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து முதலீடு செய்ய சரியான நேரத்திற்கு காத்திருந்தால் புதிய ஜிஎஸ்டி 2025 புதுப்பிப்புக்கு பிறகு சமீபத்தில் ஏற்பட்ட தங்க விலை குறைவு உங்களுக்கு ஒரு இசைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் சந்தை போக்குகள் விரைவாக மாறக்கூடும் என்பதால் பெரிய கொள்முதல்களை செய்வதற்கு முன் தினசரி விலைகளை சரிபார்த்து நம்பகமான கடைக்காரர்களுடன் கலந்தாலோசிக்க வந்து நிபுணர்கள் இன்னும் பரிந்துரைக்கின்றனர். மேலும் இது போன்ற சேவிங்ஸ் செய்யக்கூடிய மக்கள் வந்து தங்க நகை மதிப்பீட்டாளர்களிடம் வந்து அதற்கு தகுந்த ஆலோசனை பெற்று அதற்கான விளக்கங்களையும் பெற்று எந்த நீண்ட காலங்களில் வந்து முதலீடு செய்தால் நன்மை பயக்குமா இல்லது குறுகிய காலங்களில் முதலீடு செய்தால் நன்மை பயக்குமா அப்படிங்கிற எல்லா விளக்கங்களையும் கேட்டு தெரிந்த பிறகு அதற்கப்புறம் தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கச்சா எண்ணெயின் விலையில் அடிப்படையில் உங்களுக்கான தங்கத்தின் விலையில் வந்து ஏற்றம் இறக்கம் வரும் என்பதால் நீங்கள் முதலீடு செய்யும் முன்பு பல தடவை யோசித்து உங்களுக்கான முதலீட்டை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழ்நிலையில் வந்து தங்கம் விலையை வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பண்டிகை காலங்களில் தங்கத்திற்கான தேவை வந்து அதிகமாக இருப்பதால் விலை குறையாமல் இருக்கலாம் என்றும் வந்து சொல்கிறாங்க. இருப்பினும் உலக பொருளாதார நிலைமை, மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல், அமெரிக்க பொருளாதார போக்குகள் போன்ற காரணிகளை பொறுத்து விலையில் வந்து மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய மற்றும் திருமண காலங்களில் தங்கத்திற்கான தேவை அதிகமாக இருப்பதால் விலை குறைய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து தீபாவளி பண்டிகை, அடுத்து வந்து திருமண விசேஷ நாட்கள் இதெல்லாம் வர்றதால உங்களுக்கான விலை குறைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உலகிலேயே அதிக தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடு வந்து சீனா ஆகும். அதே சமயம் அதிக தங்க நகை இருப்பை கொண்ட நாடு அமெரிக்காவாக இருக்கு. தங்க உற்பத்தி என்பது சுரங்கங்களில் இருந்து தங்கம் வெட்டி எடுப்பதை குறிக்கிறது. அதே சமயம் தங்கம் கையிருப்பு என்பது மத்திய வங்கிகள் வைத்திருக்கும் தங்கத்தின் அளவை குறிப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உலகிலேயே மிகப்பெரிய தங்க உற்பத்தி செய்யும் நாடாக வந்து சீனா இருக்கிறதுனால இங்கே வந்து ஆண்டுக்கு சுமார் 375 டன் தங்கத்தை வந்து உற்பத்தி செய்யப்படுறதாக வந்து சொல்லியிருக்காங்க. சீனாவுக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் தங்கம் உற்பத்தி செய்வதில் வந்து முன்னணியில் இருப்பதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் உலகிலேயே வந்து அமெரிக்கா தான் வந்து தங்க இருப்பை வந்து கொண்ட நாடாகவும் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கையிருப்பாக மட்டும் சுமார் 8133 டன்கள் வந்து தங்கம் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை தொடர்ந்து ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளும் அதிக தங்க இருப்பை கொண்டுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் தங்கம் வாங்கணும் அப்படின்ற நினைக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, அதில் சிறு முதலீட்டில் வந்து முதலீடு பண்ணுறவங்களா இருந்தாலும் பெரிய முதலீடு பண்ணுறவங்களா இருந்தாலும் தங்கத்துடைய அன்னைக்கு ரேட்டை வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த நகையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து
நம்ம அடிக்கடி வந்து தங்கங்களை பற்றி வீடியோஸில் போடுற நம்ம தங்க குரு அப்படின்ற இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அன்னன்னைக்கு ரேட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற என்ன விதமான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க.